சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம். எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல மிக முக்கியமான ஒரு அரசியல் செயல்பாட்டாளரை சந்திக்கிறோம். இவங்க சுந்தரி பிரபா ராணி அவர்கள். தமிழ்நாட்டுக்கு நல்லா தெரியும். மரியாதைக்குரிய சமூக உரிமை போராளி தியாகி இம்மானுவேல் சேகரன் ஐயா அவர்களுடைய 3வது மகள் நம்மளோடு இருக்காங்க. அவர்கிட்ட சில செய்திகளை நம்ம பேச வேண்டியிருக்கு. வாங்க பதிவுக்கு போலாம். அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்க இந்த பதிவுல உங்களை நான் சந்திக்கிறதுல. இம்மானுவேல் சேகரன் ஐயாவினுடைய பின்புலத்தை ரொம்ப தெளிவா இந்த தமிழ் சமூகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன். நான் அப்படின்னா இம்மானுவேல் சேகரன் ஐயாவுடைய குடும்ப பின்னணி என்ன, அவருடைய அப்பா அம்மா, அவருடைய மனைவி, அப்புறம் உங்களுடைய வாரிசுகள், இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பேர் உட்பட படிப்பு உட்பட நீங்க சொல்லுங்களேன். ரொம்ப தெளிவா ஒரு பதிவாக இருக்கட்டும் நினைக்கிறேன். என்னோட தலைவருடைய அப்பாவுடைய ஊர் வந்து பரமக்குடி பக்கத்துல செல்லூருங்கிற கிராமம். செல்லூர் கிராமம். ஆமா, செல்லூர் கிராமம். பரமக்குடியில இருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த ஊரு. தாத்தா பேர் வந்து வேதநாயகம். எங்களுடைய அப்பத்தா, எங்க அப்பாவுடைய அம்மா பேர் வந்து ஞானசுந்தரி வேதநாயகம். அவங்க வந்து எங்க அப்பத்தா பிறந்த ஊர் வந்து வீரம்பல், முதுகுளத்துக்கு தாங்க வீரம்பல் சேர்ந்து எங்க அப்பத்தா பிறந்தது. அவங்க வந்து எங்க அப்பா கூட பிறந்து எங்க சித்தப்பாவும் எங்க அப்பா 2 பேரும் தான், வேற பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கிடையாது. எங்க அம்மா வந்து இதம்பாடல் கிராமம், சிக்கல் பக்கத்துல இருக்கிற இதம்பாடல் கிராமத்தை சேர்ந்தவங்க. எங்க அம்மா டீச்சரா இருந்தாங்க. எங்க அம்மா கூட பிறந்தது எங்க மாமா ஒருத்தர் இருந்தாரு. அவர் அந்த காலத்திலே வந்து மலேசியால சிட்டிசன் ஆகி அங்க செட்டில் ஆனவர். எங்க அம்மாவுடைய அண்ணன், அவர் பேர் தங்கப்பன் அவரு அங்க இருந்தாரு. அப்புறம் அவன் வந்து இங்க வந்து தாத்தா வந்து இங்க வீதநாயகன் தாத்தா இருக்காருல்ல, அப்பாவுடைய அப்பா, அவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வந்து ஒரு வேலை பார்த்தாரு. அந்த காலத்துல வேலை பார்த்தாரு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு வேலை இவர் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கிற அளவுக்கு ஒரு மணியக்காரர் மாதிரி அந்தந்த கிராமங்கள்ல வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த கேஸ்ல வந்து திருப்பி வந்து அங்க வந்து கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி வர ஒரு வச்சிருந்தாங்க. அப்ப அது வந்து அதனால வந்து அவரை வந்து வாத்தியார்னு சொல்லுவாங்க. அதை கேட்கல பொதுவா. ஆனா வந்து வாத்தியார்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க, வேதநாயகம் வாத்தியாரு அப்படின்னு சொல்றது. அப்புறம் தாத்தா கூட பிறந்தாரு ஆசீர்வாதம்னு ஒரு தாத்தா இருந்தாரு. அவர் தாத்தாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா அவர் இருந்திருக்காரு. நாங்க வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம். அதனால வந்து அப்பா வந்து எங்க அம்மா வந்து அவங்களும் கிறிஸ்டியனை சேர்ந்த வந்து இவங்க வந்து 1944 வந்து கல்யாணம் ஆயிருக்கு. 46ல கல்யாணம் ஆயிருக்குங்க. நாங்க 4 பேர் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கோம். அமிர்தம் கிரேஸ் இம்மானுவேல் சேகரன் ஐயா அவங்களுக்கு திருமணமானது 1946 மே 17 ஆயிருக்கு கல்யாணம் ஆனதா. அப்புறமா ஃபர்ஸ்ட் அக்கா வந்து நாங்க 4 பொம்பளை பிள்ளைங்க. மூத்த அக்கா பேர் வந்து மேரி வசந்தராணி. அவங்க வந்து டீச்சரா இருந்தாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தாங்க. பரம்புடி டிஎல்சில எல்லாம் வேலை பார்த்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து செல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு டாக்டர், அவர் மருத்துவர் டாக்டர், MBBS டாக்டர். அவர் முதுகுளத்துலதான் வேலை பார்த்து இதாரு. அவங்களுக்கு வந்து 4 பிள்ளைங்க, 2 பையன், 3 பையங்க, ஒரு பொண்ணு. அதில் பொண்ணு வந்து யூகேல இருக்கு, பையன் ஒருத்தன் அமெரிக்கால இருக்கான். இன்னொரு பையன், மூத்த பையன் வந்து கோயம்புத்தூர்ல வந்து டீச்சரா இருக்கான். இன்னொரு பையன் டாக்டரா இருக்காங்க, விருதாச்சலத்துல இருக்காங்க. அப்புறம் 2வது அக்கா பாப்பி விஜயரான்னு சொல்லிட்டு, அது வந்து எங்க அம்மாவுடைய சொந்த அண்ணன் பையன் கல்யாணம் பண்ணிருக்கு. மலேசியால இருக்காங்க. அவங்க அங்கே வந்து சிட்டிசன் ஆயிட்டாங்க. அங்கேயே போய் 40 வருஷம் ஆச்சு. 76லயே ரொம்ப போனாங்க அக்கா. அங்கே சிட்டிசன் ஆகி அவங்களுக்கு 2 பையங்களும் ஒரு பொண்ணும். அந்த பொண்ணு ஆஸ்திரேலியாவில இருக்கு, பையங்க 2 பேரும் மலேசியால இருக்காங்க. அதுக்கடுத்து நான் வந்து BSc நர்சிங் முடிச்சுட்டு நான் ஸ்டாஃப் நர்ஸ் பரம்புடி ஜிஹெச்ல. எங்க வீட்டுக்காரர் வந்து டாக்டர். அவங்க ஊர் வந்து புல்வாய்க்குளம், பேரூர் பக்கத்துல. எனக்கு 2 பையங்க, 2 பேருமே இன்ஜினியரா இருக்கிறாங்க. அப்புறம் சின்ன தங்கச்சி ஜான்சிரான்னு சொல்லிட்டு, அவ வந்து இந்த லேடி டோக்ல தான் படிச்சா, ஆங்கிலத்துல BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவ முடிச்சுட்டா. வீட்டுக்காரர் இன்ஜினியர், இங்க கவர்மெண்ட் இன்ஜினியர். அவளுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. அவங்களும் வந்து மலேசியால வந்து இது சிட்டிசன்ஷிப். அவளும் போய் கிட்டத்தட்ட 38-40 வருஷம் ஆகுது. போய் எல்லாரும் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க 2 பேரும். பெரியக்காவும் நானும் இங்க இருந்தோம். சின்னக்காவும் என் தங்கச்சியும் மலேசியாவில இருக்கிறாங்க இப்போ. பெரியக்கா இறந்துட்டாங்க. இப்ப 2016ல இறந்துட்டாங்க பெரியக்கா. அப்புறம் எங்க அத்தானே இறந்துட்டாரு, ஒரு மூத்தவர் இறந்துட்டு. பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாம் நல்லா செட்டில் ஆயிருக்காங்க பிள்ளைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாட்ட எனக்கு சொல்ல போனா இம்மானுவேல் சேகரன் ஐயாவுக்கு ஒரு பெரிய கனவு இந்த சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம் படிக்கணும் அப்படிங்கிறதான். அது குறிப்பா இந்த குடும்பத்துல இருந்து உருவாகணும்னா உங்க குடும்பம் இவ்வளோ படிச்ச குடும்பமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த ராணின்னு பேர் வச்சிருக்காரு ஐயா, அது என்ன? அது வேணுக்குன்னு வச்சது. ராணின்னு தான் வைக்கணும்.
அப்ப ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமுதாயம் நம்ம இருந்திருக்கிறோம். நாச்சியார்னு வைக்கணும், இல்லைன்னா ராணின்னு வைக்கணும். எவனை பார்த்தாலும் நான் பிள்ளைகளை ராணின்னு கூப்பிடணும்னா நாச்சியார்னு கூப்பிடணும்னு சொல்லுவாங்களாம் அப்பா. அது ராணி ராணின்னு எல்லாத்தையும் 4 பேருமே சேர்த்து வச்சுட்டா. அது ஃபேமிலி நேம் மாதிரி ஆகி போயிடுச்சு. அதான் எல்லாத்துக்குமே ராணி ராணின்னு தான் வரும். மகளை பெற்ற அப்பா தான் இருந்திருக்காரு. அது நாச்சியார்னு வைக்கணும்னு சொன்னாங்களாம்மா. அப்புறம் அப்ப வந்து இந்த ராணிங்கிற பேர் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருந்ததுனால இந்த பேரை வச்சுட்டோம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு கேள்வி நிறைய உங்கள்கிட்ட பேசணும். 2-3 கேள்விக்கு நீங்க உங்கள்ட்ட இருந்து பதில் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நானு அப்பா இறக்குறப்போ உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 4.5. அப்பாவை பற்றி உங்களுடைய சித்திரம் என்ன? எனக்கு வந்து ரொம்ப வந்துலாம் வந்து அவங்கள பத்தி தெரியல. ஒரு சில நிகழ்வுகள் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஷேடாவா ஒன்னு மாதிரி தெரியும். என்ன நிகழ்வுகள்? அது வந்து நானும் தங்கச்சியும் விளையாடிட்டு இருந்தோம். விளையாடிட்டு இருக்கும்போது அவ ரொம்ப சின்ன பிள்ளை, 1.5 வயசு பிள்ளை. விளையாடிட்டு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாலம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த பாலத்துல வந்து நான் அவளை வந்து பிடிச்சி கீழே தள்ளிட்டேன். விளையாடிட்டு இருக்கும்போது சண்டையில பிடிச்சலும் கீழே வந்து அந்த பாலத்துக்கு கீழே வந்து வெறும் பட்டை முள்ளா கிடந்துச்சு. முள்ளு கிடந்து இப்ப வந்து ஜட்டி மாத்திரம் தான் போட்டு வந்தா, சின்ன பிள்ளை அப்படியே போய் அதுல போய் ரொம்ப சோப்பா ஃபேரா இருப்பா. அதுல போய் கீழே போய் விழுகவும் அந்த முள்ளு எல்லாம் உடம்பு மண்டை எல்லாம் தலையெல்லாம் முறிஞ்சிருச்சு. இந்த முள்ளு பட்டை முள்ளு, கருவ முள்ளு. அப்ப அம்மா சொல்றாங்க வந்து இந்த மாதிரி இந்த பிள்ளை வந்து பிரபா வந்து ஜான்சியை வந்து தள்ளி விட்டுருச்சுன்னா கூட்டிட்டு வந்து எங்க அம்மாட்டுக்காகவே எங்க அம்மா வந்து இரு அப்பா வரட்டும், நீ தோலை உரிக்க சொல்றேன் என்னை சொல்றாங்க. நான் பயந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கீழே இறங்கி 2-3 பையங்கள்லாம் இறங்கி தூக்குறாங்க அவளை. தூக்கணும்னா கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துட்டாங்க. வந்தோடனே எங்க அம்மா சொல்றாங்க எங்க அப்பாட்ட, இந்த மாதிரி வந்து எங்க இந்த பிள்ளை செஞ்சது பாத்தீங்களா, இந்த பிள்ளை வந்து இந்த மாதிரி என்னன்னா ஒண்ணுமே சொல்லலை. என்ன பயந்துக்கு நின்னேன். அப்புறம் ஒண்ணுமே சொல்லலை. நான் பிரபாவுக்கும் ட்ரெஸ் பண்ணு, ஜான்சிக்கு ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரெஸ் பண்ணி பார்பர் ஷாப்புக்கு போறோம். அந்த பார்பர் ஷாப் இன்னும் இருக்க வசந்த் ஹோட்டல் பக்கத்துல இருக்கு அந்த பார்பர் ஷாப். அங்க கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் இவளுக்கு மொட்டை அடிச்சு அந்த முறிஞ்ச முள்ளெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் பவுடர்லாம் அதுல போட்டுட்டு அப்புறம் நிறைய பழங்கள் வாங்கிக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தோம். இவளை கையில தூக்கி இருக்காங்க, என்னை வந்து இந்த கையில பிடிச்சிருந்தாங்க. அப்ப வந்து என் கையில ஒவ்வொரு வாழைப்பழம், இந்த கையில ஒரு வாழைப்பழம் வச்சிருந்து, இந்த கையில ஒரு வாழைப்பழம் வச்சுன்னு அப்ப சொன்னாங்க, ஏமா வந்து தங்கச்சி ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையாப்பா, நீ கூட்டி சேர்த்து விளையாடுவியா, இப்படி வந்து பிடிச்சி சொல்லிவிடுவியாப்பா அப்படின்னு கேட்டாங்க எங்க அப்பா. கேட்டவுடனே நான் ஒன்னும் பதில் சொல்லல. அப்படியே நல்லா சேர்த்து விளையாடணும்ப்பா, தங்கச்சி எல்லாம் ஒன்னும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் கையை வீசி நடந்துட்டு வந்தேன். வந்தோடனே ஒரு பழம் வந்து பழத்து கீழே விழுந்துருச்சு. இவ கையை உதறிட்டு நான் கீழே ஓடி போய் அந்த விழுந்த பழத்தை வாழைப்பழத்தை போய் எடுத்துட்டு வந்தேன் திருப்பி. இப்ப சொன்னாங்க வந்து இதெல்லாம் கெட்ட பழக்கம்ப்பா, கீழே விழுந்த இதெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாதுப்பா, இனிமே சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கு. அப்புறம் வந்து அப்பா வந்து இறந்து அடக்கம் பண்ண போற நேரத்துல என்னை வந்து எங்க அத்தை ஒருத்தர் பாஸ்டரோட ஒய்ஃப், அவங்க வந்து ஒரு 6-7 மணி நைட்டு அது வந்து அவங்கள வந்து புதைக்க போறாங்கன்னு சொல்லுவோம். அழுகிறேன். அந்த ஞாபகம் இருக்கு. அப்பா இறந்துட்டாங்கன்னு அந்த ஞாபகம் இருக்கு. அப்பா நான் அழுகிறத பார்த்துட்டு இந்த ரிசர்வ் போலீஸ் எல்லாம் நிறைய 140 பேர் 150 பேர் அந்த லைன்ல நின்னாங்களாமா. வந்து ரொம்ப அம்மா சொன்னாங்க, நீ அழுத உனக்கு ஞாபகம் இருக்குன்ற, ஆனா நீ அழுத பார்த்து அந்த போலீஸ்காரங்க போற அழுது அவ்வளவு பேர் அழுதாங்களாமா. இந்த பிள்ளை எப்படி பாவம் சின்ன பிள்ளை அழுகுது அப்படின்ட்டு அம்மாவும் சொல்லுவாங்க. அவ்வளவு பேர் அழுதாங்க அம்பிரதம் மக அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்காங்க அம்மாட்ட. அந்த நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஒரு 5 வயசுல ஓரளவுக்கு தன்னுடைய அப்பாக்கள் வந்து பதிவாவாங்க மனசுல. அவரு ஐயா வந்து எப்படி இருப்பாரு, இல்ல அப்பா இப்படி இருப்பாருன்னு அம்மா என்ன சொல்லுவாங்க அவங்கள்ட்ட? அம்மா வந்து அவங்கள ரொம்ப ஹேண்ட்ஸம் தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஹேண்ட்ஸம் சொல்லுவாங்க. அவ கல்யாணம் பண்ணதே அவ ஹேண்ட்ஸமா இருக்கனாலதான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்போம். நல்ல நீங்க அப்பவே கவர்மெண்ட்ல வேலை பார்த்திருக்கீங்களே, நல்ல மாப்பிள்ளைய பார்த்துக்க, கவர்மெண்ட் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்லாமா எல்லாம் கேட்டிருக்காங்கல்ல அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல வேலையும் தான் பார்த்தாரு, அவள்தாரா இருந்தாரு, இதெல்லாம் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால சரின்னு சொன்னேன். எல்லாம் வீட்டுல யாருமே ஒத்துக்கலையம்மா. எல்லாம் வந்து சொந்தக்காரவங்க, எங்க அம்மா எங்க அப்பா எல்லாமே. எங்க அப்பத்தாவுடைய ஊருக்கு எங்க அப்பா போவாங்களாம். எங்க அம்மா எங்க பாட்டி பிறந்த ஊருக்கு எங்க அம்மா போகும்போது எங்க பார்த்து சொல்லுவான், இவன் என்ன வந்து பொண்ணு கேட்டுக்கிட்டு கட்டணம் நினைக்கிறீங்க, நல்லவன் கிடையாது, ஊரை சுத்துவான், அப்புறம் உடனே குடும்பத்தை கவனிக்க மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். இருந்தாலும் எங்க அம்மா அதெல்லாம் மைண்ட் பண்ணவே இல்லையா. நான் கல்யாணம் பண்ண இவரைதான் பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ணாங்களாம்மா. அவங்க எல்லாரும் எகேன்ஸ்டா போனதான் கடைசியில இதாவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தலைவர் வந்து உருவாகுறாங்க அப்படின்னா அவருக்கு இந்த சின்ன வயசுல இருந்தே ஒரு வகையான ஈர்ப்பு வந்திருக்கும். மக்கள் விடுதலை பற்றியோ அல்லது மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க அவங்கள மாத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் இப்ப ஐயாவும் வந்து ஊரா போய் இயக்கம் கட்டி அங்க மக்கள் கஷ்டப்படுறதுக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்தினால்தான் வரலாறு இருக்கு. இப்படி அம்மா அவங்க சொன்ன சில சம்பவங்களை சொல்லுங்க. அப்பா வீட்டுல இருப்பாரா,
எப்படி மக்கள் பணியில இருப்பாருன்றது அம்மா என்ன நாங்க சொல்லியிருக்காங்க? பொதுவாப்பா எங்க அப்பா பத்தி வந்து எங்க அம்மாட்ட கேக்குறது இல்ல. ஏன்னா எங்க அம்மா ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப. அந்த ஞாபகம் வரக்கூடாது. ஏன்னா ரொம்ப சின்னவங்க எங்க அம்மா, சின்ன வயசு. அவங்க ஏற்கனவே ரொம்ப பேர்டன்ல இருக்காங்க. பிள்ளைகளை படி ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போயிட்டோம். எக்கனாமிக்கல் ப்ராப்ளத்துல ரொம்ப போயிட்டோம் நாங்க. அதனால எங்களை வந்து படிக்க வைக்கிறது, எங்களுக்கு உணவு உட, அப்புறம் எங்க அப்பத்தா எங்க பாட்டி இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட பாக்குறதுக்கே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்க மாமா மலேசியால இருக்கிற ஹெல்ப் பண்ணாரு எங்க அம்மாவுக்கு. பணம்லாம் அனுப்பி விடுவாரு. இருந்தாலும் எங்களுக்கு அது பத்தாது. ரொம்ப ரொம்ப ஒரு நிலம் கூட இல்லை. எல்லாமே சமுதாயத்துக்காக எல்லாமே போச்சு, தோத்துட்டாங்க அப்பா. ஒரு வீடு மாத்திரம்தான் நாங்க குடியிருந்த வீடு ஒண்டிதான் அவங்க விட்டுட்டு போனது. இது மக்கள் பணிக்காக. ஆமா, தீண்டாமை ஒழிப்பு மாநாடு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். அப்புறம் இந்த ஹாஸ்டல்ல வந்து இடம் கிடைக்காத பையங்களுக்கு வந்து புதுசா இங்க வந்து வீடு எடுக்கிறதாம். அங்க வீடு எடுத்து அந்த பையங்களை போறேன் இங்க கொண்டாந்து செசம் ஹாஸ்டல்ல பையங்களுக்கு இடம் கிடைக்காத பையங்களை போற ஊருக்கு போய் வந்து கூட்டிட்டு வந்து ஒரு வீடு இவரே எடுத்து இவரே வந்து சாப்பாட்டுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு அதுக்கு வார்டன் யாருன்னா கமலஹாசனுடைய அப்பாவா சீனிவாச ஐயர் தான். அது ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்கு. அப்படியே ஊருக்கு போய் கூட்டிட்டு வந்து இப்படி 15 பையங்க 20 பையங்க சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும்? சொந்த பணத்துல இருந்து சொந்த நிலங்கள்ல இருந்து போட்டு இது பண்றது. அது மாதிரி எல்லாமே ஒண்ணுமே இல்லை. அதனால ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போனோம் நாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்ப ஒரு வகையில இந்த பதிவு வழியா என்னன்னா மக்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை அவ்வளவுதான். யார்ட்டையுமே போய் காசு கேட்கறது இல்லை, என்ன கொடுங்கன்னு எதுவும் பண்றதுன்னு. இப்பெல்லாம் எவ்வளவு பேர் வாங்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல, எல்லாமே எங்களுடைய காசு தான். அது போச்சுன்னா எங்க அம்மா வந்து தொந்தரவு பண்ற, சம்பளம் வாங்கிட்டாங்கன்னா அம்மாட்ட போய் கேட்கறது. அது மாதிரிலாம் ரொம்ப பண்ணுவாரு அப்படின்னு சொன்ன ஒண்ணுமே இல்லப்பா. அதனால வந்து ஆனா இதை வந்து அம்மா கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியல அவங்களால. அவங்களுக்கு ஒரு இது இருக்கு, விருப்பம் இருந்திருக்கு. சரி, அம்மா வந்து ரொம்ப ரொம்ப இறக்கப்படுவாங்க, எல்லாம் செய்யணும்னு நினைப்பா. ரொம்ப செய்யாதீங்க, உங்களால முடிஞ்ச பிள்ளைகள் இருக்காங்க 4 பேர் இருந்து சொல்லுவாங்களாமா. போய் நிலத்தையெல்லாம் ஒரு முஸ்லீம் கல்யாணம் நின்று போச்சா. அப்ப ஊருக்கு போயிருக்கா, செல்லூருக்கு போயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்ன கல்யாணம்னு சொன்னீங்களே? முடிஞ்சிருச்சா? இல்ல மானுவேலு, ரொம்ப கஷ்டமா போச்சு, காசு பணம் இல்ல, நிப்பாட்டிட்டோன்னு சொன்னா விளைஞ்சுக்கிட்டு இருக்க நிலத்தை அப்படியே வித்துட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் செல்லூர் கிராமத்துல. இப்படி விளைய நிலத்தை வித்துட்டு அப்பத்தா காலையில ஆள் கூட்டிட்டு போதான் கருதுறதுக்கு இமானுவேலும் தொடர்ந்து வந்து நைட்டே கையெழுத்து போட்டு போயிட்டாங்களே. கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டு போயிட்டாங்க. அது என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மாமி கொடுத்தோம். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் மக்களுக்கு அதே மாதிரி வந்து ஒரு பையன் வந்து ஸ்கூல்ல அது அடிக்க நான் எல்லா மீட்டிங்ல எல்லாம் சொல்லுவேன், ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை. பாட்டு கேட்டிருக்காங்க, ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்கண்ணே. அப்ப 10 ரூபா இருந்தா கொடுங்கண்ணே, ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, சரி இரு நான் மத்தியானத்துக்கு கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் அம்மா ஸ்கூல் முடிஞ்சு மத்தியானம் வரும். 2 பேரும் சின்ன ஜான்ஸ் சின்னவளா இருக்கும், தங்கச்சிக்கு பால் கொடுத்துட்டு போறதுக்கு வருவாங்களா அம்மா. அப்ப வரும்போது இவங்க ரெடியா வந்து நின்றுருக்காங்க வீட்டுல. நின்றுட்டு ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு அமிர்தா ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு போகும்போது அமிர்தா ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு அது மாதிரி வந்து ஒரு 10 ரூபா இருந்த கொடு, பையன் ரொம்ப நல்லவன், சின்ன பையன், படிச்சு முன்னேறிடுவேன், ரொம்ப காசு இல்லாம இருக்கான் ஃபீஸ் கட்டுறதுக்கு, நம்ம கொஞ்சம் முன்னேற்றி விட்டோம்னா அவன் பெரிய ஆளாகி அவன் படிச்சு நம்ம சமுதாயத்துல எத்தனை பேரையும் முன்னேற்றுவான், அதனால கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு. என்கிட்ட ஒண்ணு காசு எல்லாம் ஒண்ணுமே இல்லையே, என்கிட்ட எங்க இருக்கு காசு அப்படின்னு சொன்னோன்னே 10 ரூபா தான் கேட்கிறேன் அப்படின்னு. எங்க அம்மா பைபிள்ல அது இதுல எல்லாம் ஒளிச்சு வைப்பாங்களாமா. எடுத்துட்டு போய் கொடுத்துருவாங்கல்ல எல்லாத்துக்கும். ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு வந்து கொடுத்துட்டு வந்துருவாங்களாம். நம்ம குளூர்ல நடக்குனேன், அவன் அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு சட்டை கிட்ட வேஸ்ட் ஈஸ்ட் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருவாங்களாமா. அது பெரிய தொந்தரவு. எங்க அம்மா எப்படி ஒரு மாசத்துக்கு மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருப்பாரு, ட்ரெஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரு அப்படின்னு. ட்ரெஸ் எல்லாம் கட்டி கொடுத்துட்டு வந்துருவாரு, துண்டை மாத்திரம் கட்டிட்டு வருவாரு சில சமயம். என்னன்னு பாவம் ட்ரெஸ் எல்லாம் நான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்பாங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு அப்புறமா வந்து இல்ல காசு இல்லைன்னு கொஞ்சம் கோவமா பேசியிருக்காங்க. இந்த நிலையில வந்து இந்த பக்கத்துல ஒரு கை வச்சுட்டு இந்த பக்கத்துல கை வச்சுட்டு நின்றுட்டு ஸ்கூலுக்கு போக விடாம நின்றுக்கிட்டாங்களாமா. கொடு அப்படின்ட்டு இல்ல அப்படின்னு சொன்னோன்னா அப்ப சரி தாலி வந்து நான் கட்டின தாலி தானே கொடு, நான் அதை வித்து அந்த பையனை படிக்க வைக்கிறேன். உங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அம்மாமா, சின்ன இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்க பாட்டிட்டு சொல்லியிருக்கிறேன். என்னம்மா இப்படி கேட்கிறாருமா அப்படின்னு சொன்னா அது சொல்லியிருக்கு. அது ஓம்பாடு 9 வருஷம் படம் அவனைத்தான் கெட்டக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னேனே, நீ ஏன் என்னட்டு சொல்ற அப்படின்னு அது சொல்லுதான். அப்ப சரி என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பைபிள் ஒரு 10 ரூபா வச்சிருந்தாங்களா, அதை எடுத்து கொடுத்தாங்களாம். அப்ப எவ்வளவு சமுதாய உணர்வோட அவங்க இருந்திருக்காங்க. அது யாருமே சொல்லாத வார்த்தை. தாலியை வச்சு யாருக்கா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு பணம் கட்டுவாங்களா? எப்போதுமே சாதாரண மக்களுக்கான தலைவரா இருந்து அதேதான் வீட்டுக்கே வர்றதில்லை, ஒண்ணும் பண்றது இல்லை. ஆனா சாக போறதுக்கு முதல் நாள் வந்து எங்க அக்காவை கூப்பிட்டு சொன்னாராம், மீட்டிங் முடிச்சுட்டு பாரதியார் ஸ்கூல் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கும்போது சொன்னாங்களாம், விஜயராணி
அப்பாவுக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து எஸ்ஐ போஸ்டிங் மாதிரி கொடுத்துட்டாங்களா, மிலிட்டரி ரிட்டையர்மெண்ட் வந்து வேலை கொடுப்பாங்கல்ல, நம்ம தேனியோ கம்பத்திலயோ வந்து இந்த போஸ்டிங் போட்டு ஆர்டர் வந்திருக்கான். எம்என்எல் ஆர்டர் வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு சொன்னாங்களாமா. அதையும் சொல்றாங்களாம், இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்குப்பா, நமக்கெல்லாம் நல்ல கலந்தாப்பா, போயிடலாம்ப்பா இங்க அப்படின்னு சொல்றாங்களாம். என் காட்ட சொல்லிட்டு போய் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த சம்பவம் நடந்தது. இப்போ அப்பா சாகிற போது, அல்லது எங்க மொழியில சொல்லணும்னா நாங்க ஐயா சாகிற போது, ஒரு பெரிய தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய வரலாறு மாறுற அளவுக்கு ஒரு பெரிய துக்க நிகழ்வா அது வந்து மாறுது. இப்ப நான் கேக்குறது இந்த பதிவுக்குள்ள, அந்த துக்க சம்பவத்துக்குள்ள அரசு எப்படி எடுத்துக்கிச்சு, அரசு பிரதிநிதிகள் அந்த காலகட்டத்துல யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற நினைவு உங்களுக்கு இருக்கு? இருக்கு. அப்ப வந்து 30 நாள் வந்து துக்க நிவர்த்தி கூட்டம் நம்ம வீட்டுல நடந்துச்சு. வீட்லயே நடத்துறோம். அப்ப நாங்க வந்து டிஎல்சி காம்பவுண்ட்ல இருந்த பரம்புடியில அங்க பெரிய டென்ட் மாதிரி போட்டு தினம் வந்துட்டே இருப்பாங்க, ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க. கவர்னர்ல இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் 2 லோக்கல்ல அப்புறம் இதெல்லாம் இருந்தலாமா வருவாங்க. தள்ளி நிறைய வருவாங்க. அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். பார்த்துட்டு அப்புறமா வந்து காமராஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, உதவி பண்றாரு. அப்ப வந்து அம்மாவை சந்திச்சாரா? நாங்க வந்து சந்திச்சோம். அவரை பரம்புடி டிபிக்கு வந்திருந்தாரு. டிபில வந்து அப்புறம் வந்து ஒரு நாள் மத்தியானத்துல சொல்லிவிட்டு இருந்தாரு. அது எப்போ? அதே வருஷத்துலயா? அதே வருஷம் இல்ல, ஒரு 2 வருஷம் கழிச்சு அவரை குடும்பத்தோட சந்திக்கிறீங்க? குடும்பத்தோட இல்ல, நானும் அம்மாவும் தான் போனோம். அம்மா மாத்திரம் தான் அவர் வர சொல்லி இருந்தாரு. நீங்க கூட்டிட்டு போறாங்க? அவன் வந்து அம்மா வர சொல்லி இருந்தாரு. வந்துட்டு அப்புறமா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அம்மா அப்ப வந்து எங்கம்மா வேலை பாக்குற அப்படின்னு கேட்டாரு. நம்ம சொன்னாங்க. சொன்ன உடனே வந்து வேலை இல்லாம இப்ப இருக்கிறையா, பிள்ளைங்களை எல்லாம் வந்து டிஎல்சியில் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, எங்களை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா வேலைக்கே போகல. இந்த பிள்ளைகளை விட்டுட்டு எங்கிட்டு போறதுட்டு வேகன்சி எல்லாம் இல்லையா, அப்புறம் ஒண்ணுமே இல்லை, நான் நிக்கிறேன் அவர் சொல்லும் போது. அப்போ ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணாரு. அம்மா சொல்றாங்க, ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணி நான் இனிமே பிள்ளைகளை, நீ ஒரு பிள்ளை இருந்தாலும் இருக்கல, என்ன சொல்றாரு, இவளை வச்சு ஓபன் பண்ண நீ ஓபன் பண்ணி விடு, நான் வந்து உனக்கு அடுத்த மாசம் சம்பளம் காலையில அடுத்த விடியும் உனக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு. அப்படின்னு ஜீவெல்லாம் இருக்கு. ஒரு பையன் எழுதியிருக்கான், செங்கதிர்னு ஒரு பையன், ஜீவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா. எப்படி ஜீவோ போட்டிருக்காங்க என்னங்க பட்டு அந்த பொன்னையாவர ஸ்கூல் அம்மாவுக்கா ஏற்படுத்தினத அப்போ செஞ்சாரு. பொன்னையாவர பள்ளிக்கூடம் நிறைய பள்ளிக்கூடமே அம்மாவுக்கு உருவாக்கின பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம். 2வது வந்து எங்களுக்கு 5 சென்ட் இடம் கொடுத்தாங்க வீடு கட்டுறதுக்கு. அப்புறம் எங்களுக்கு ஆளுக்கு வந்து 4 பேருக்கும் பென்ஷன் கொடுத்தாங்க, 15 ரூபா, 15 ருபீஸ், 60 ரூபா மொத்தம் டோட்டல். 18 வயசு வரைக்கும் மாதம் வரும், மாசம் வரும். போய் ட்ரெஷர்ல போய் கையெழுத்து போட்டு வாங்குவோம் நாங்க. அப்ப அவங்க அந்த பிள்ளைங்க 18 வயசு ஆனவொடனே அவங்களுடைய வாழ்க்கையை அதை பாத்துக்கிறங்க, அதனால வந்து ஒரு 15 ரூபா கொடுங்கன்ட்டு அந்த கவர்மெண்ட் அந்த ஆர்டர் போட்டிருந்தாங்க. அப்புறம் அதையும் வாங்கிட்டே இருந்தோம். 18 வயசு ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் அம்மாவுக்கு ஸ்கூலு இடம் இதெல்லாம் போனப்ப அக்கா வந்து அவருக்கு வந்து காலங்கள் எங்களுக்கு கை கொடுக்கலப்பா. அவர் சீக்கிரம் 64 இறந்துட்டாருல ஐயா, காமராஜர். அவர் சொல்லாரு, இந்த பிள்ளைகளுக்கு தாய் மாமா நான் தான், நீ ஏன் கவலைப்படுற, நான் தான் தாய் மாமா, உனக்கு நீ அழுகாத. அம்மா அழுவாங்க, அவரை பார்த்து அழுகக்கூடாது, நான் இருக்கேன், என்ன பாத்துக்கிறேன், பிள்ளைகளை பாத்துக்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கு தாய் மாமா நான் தான் அப்படின்ட்டு ரொம்ப சொல்லி அப்புறம் என்னையெல்லாம் மடியில தூக்கி வச்சு ரொம்ப கேட்டாரு. அக்காலாம் என்ன பண்ணது அப்படின்னா, அக்கா கல்யாணம் தான் அவர் தலைமையில தான் போட்டிருந்தோம். அப்புறம் அவர் வர முடியல, வரையினாரு முதல்ல. அப்புறம் பத்திரிக்கை அடிக்க போகும்போது அம்மா கேட்டாங்க, போட்டு அடிக்கவானே, இல்ல எனக்கு ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் இருக்கு டெல்லியில, நான் போயிடுவேன், நான் கக்கன் வர சொல்லி நடத்த சொல்றேன். அப்புறம் கக்கன் வந்தாரு. கக்கன் வராரா? கக்கன் வந்து நடத்தி வச்சாரு. அவர் முதல்ல நைட்டு வந்து எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டாரு. கல்யாணம் வந்து ஆணி 31 அக்காவை கல்யாணம், 30ஆம் தேதி எல்லாரும் வந்துட்டாங்க. அது அமிர்த கிரேஸ் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, கல்யாணத்துல எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியாது, நீங்க எல்லாம் சும்மா தானே இருக்கு, எல்லாரும் போய் வேலையை போய் பார்த்து கொடுங்க அதுக்கு போய் அப்படின்ட்டு எல்லாரும் 10-15 எங்க அம்மா சொல்லுவாங்க, வராம இருந்திருந்தாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, மத்த கல்யாண வேலையை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அப்ப கக்கனையா தலைமையில தான் நடந்துச்சு அக்காவுக்கு. அதனால அந்த ஹெல்ப் பண்ணாரு காமராஜ். அவர் இருந்திருந்தாருன்னா வேற லெவல்ல நாங்க போயிருந்திருப்போம். படிக்க வைக்கிறேன் எல்லாம் சொல்லியிருந்தாரு அம்மாட்ட, எனக்கு கவலையே படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா எல்லாரும் சொல்றாங்க காங்கிரஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்லாம் சொல்றாங்க. என்னைய பொறுத்த மட்டும் அப்படிலாம் இல்லப்பா. அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அக்காவுக்கு ட்ரெயினி ஸ்கூல் இடம் வாங்கி கொடுத்தாரு பெரிய அக்காவுக்கு. அப்புறம் வந்து போஸ்டிங் முடிச்ச உடனே அம்மா கேட்டாங்க வேலை வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. உடனே வந்து டீச்சர் வேலை இல்லை, பஞ்சாயத்து துணையில் போட முடியாதுன்னு சொல்லிட்டு தேவகோட்டையில ராம்நகர்ல வந்து வார்டன் போஸ்ட் வாங்கி கொடுத்தாரு. உடனே பாக்கட்டும், அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அக்கா பையன் எங்க ஜாயின் பண்ணி எங்க வேலை பார்த்தாங்க, எல்லா உதவியும் செஞ்சாரு. அதுக்கப்புறம் டிஎல்சியில் அவளுக்கு இடம் கிடைச்சிருச்சு. அதனால அப்புறம் வார்டன் வேலையை விட்டுட்டு டிஎல்சி சர்ச்சு அந்த போயிட்டா, அங்க போய் வேலை வைக்க போயிட்டா கவர்மெண்ட்ல. இப்ப நீங்க காமராசர் ஐயாவை நீங்க சந்திச்ச ஒரு பதிவு வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பதிவு நீங்க பதிவு பண்ணுது.
ஐயா உங்க அப்பா அவங்களும் காமராஜர்களும் சந்திச்ச சந்திப்பு பத்தி அம்மா சொல்லிட்டாங்களா? சொன்னது இல்லப்பா, சொன்னது கிடையாது. சொன்னது அத மாநாடு ரெண்டு பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பிரியமா இருப்பாங்கன்னு மட்டும் சொன்னாங்க. அப்ப நம்ம காமராஜ் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு வந்துட்டு அப்பா வந்து முதல்ல போயிருவாங்களாமா. அது மாதிரி கேட்க போவாங்களாம். போய் அவர் வர சொல்லிடுவோம், இமானுவேல் வர சொல்லி முடிஞ்ச உடனே இவங்க போய் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. ஆமா, ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமா சொன்னாங்க. வந்து ஒரு தடவை ஸ்டேஜ்ல எல்லாம் அப்பா வந்து ஓடி போய் குதிச்சு ஏறினாங்களா ஸ்டேஜ்ல. அது வேறமா அவர் ரொம்ப பிரியப்பட்டாராம்மா காமராஜ். வந்துட்டு முதுகுல தட்டி கொடுத்துட்டு என்னப்பா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டாரா. அம்மாட்ட சொன்னாங்களாம்மா, அந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கு படியில தான் ஏறனா ஓடி போய் குதிச்சு கீழே காலை வந்து இந்த லாங் ஜம்ப் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி ஏறிட்டாங்களா ஸ்டேஜ்ல. அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இமானுவேல் இவ்வளவு இதா இருக்கேப்பா அப்படின்னு சொன்னாரா. அது வந்து அம்மாட்ட சொன்னாங்களாம், வந்து ரொம்ப பிரியமா இருக்காரு என்கிட்ட. ஆனா அவரை வச்சு எப்படி போகலான்னு பார்த்திருப்பாங்க போல் இருக்கு, நம்ம சமுதாய மக்களுக்கு இது செய்யலான்னு. ஒருவேளை படுகொலை செய்யப்படல ஐயா அப்படின்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறதாக நீங்க நினைச்சீங்க? பெரிய ஒரு ரெவல்யூஷன் பிரெஞ்சு புரட்சி மாதிரி நடந்திருக்கும். புரட்சி பண்ணி நம்மளை முன்னேற்றி கொண்டு போயிருப்பாங்க எல்லாத்தையும். ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எல்லாம் முன்னேறி போயிருக்கு. அதுதான் என்னுடைய நடிப்பு. அந்த கனவு நிறைவேறாம முடியல, காலமா அவங்களுக்கு கை கொடுக்கல. சரியம்மா, இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி. பொது சமூகம் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை அல்லது அவருக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுத்தும் விதமாக சொல்லிக் கொண்டிருப்பது, இல்ல இமானுவேல் சேகரன் என்கிற ஒரு பாத்திரமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பதில வந்து நாங்க போய் வேற யார்ட்டையும் தேட முடியாது, நாங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா உங்கள்கிட்ட இருந்து நாங்க சொல்றோம், அதான் பதிலா இருக்க முடியும் சமூகத்துக்கு. இதுக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க? இமானுவேல் சார் பாத்திரம் இல்ல, இப்ப நாங்கெல்லாம் எப்படி வந்தோம்? பாத்திரமே இல்லைன்னு அவரே இல்ல, உருவமே இல்ல, அது இவங்களால் இமேஜின் கற்பனை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாப்புல. வந்து இது வந்து எவ்வளவு முட்டாள்தனங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது கேட்கும்போது. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மிலிட்ரிக்கு போனது எல்லாருமே, அவங்களோட மிலிட்ரிக்கு போனவங்க எல்லாம் இதம்பாடல் கிராமத்துல இன்னும் இருக்காங்க. அந்த நேரம் அப்புறம் ஐயா தான் எங்களுக்கு சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இதம்பாடல்ல இருக்காங்க, செல்லூர்ல இருக்காங்க, அப்பா கூட வந்து மிலிட்ரிக்கு போனது எல்லாமே. அப்ப இப்படி வந்து ஒண்ணுமே ஆராயாம சும்மா எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்து ஒரு போட்டியில சொல்றதாப்பா. இது வந்து சும்மா சொல்றது, இதெல்லாம் ஒரு வீம்புக்கு சொல்றது. இப்ப அதுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கிறது என்னன்னா, இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வந்து நிறைய மொழிகள் தெரியும் அப்படின்வாங்க. நம்மளுக்கு ஒரு யோசனை வரும், எப்படி அவங்க மொழிகள் தெரியுமா அவருக்கு? வந்து தமிழ், ஆங்கிலம், உருது, ரஷ்யன் எல்லாம் தெரியும் சொல்றாங்க. அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா அவர் நல்லா இங்கிலீஷ் ரொம்ப வந்து ஸ்டைலா பேசுவாரு. இன்னைக்கு நம்ம இந்த யூரோப்பியன் இங்கிலீஷ் மாதிரி பேசுவாரு, ரொம்ப நல்லா பேசுவாரு. அதனாலதான் வந்து தேவருக்குமே இவருக்குமே ஒரு மோட்டிவ் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு அழகா வந்து அவர் இங்கிலீஷ்ல பேசினாரா சமாதான கூட்டத்துல. இவங்களை அவன் பேசவும் இவர் எப்படி நினைச்சாரு இவங்களையும் தெரியல, சின்ன பையலா இருக்கேன் அப்படி இப்படின்னு நினைச்சிருப்பாரு போட்டிருக்கேன். இவங்களையும் போட்டிக்கு வந்து இங்கிலீஷ்ல பேச ஸ்டன் ஆயிட்டாரா அவரு. அது அப்பாவே சொன்னேன், நான் பேசுற பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல அப்படின்னு. அவர் இங்கிலீஷ்ல பேச இவங்க இங்கிலீஷ் பேச பெரிய வாக்குவாதம் வந்து கலெக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாராம். சரி புதுசா இருக்கு. அதாவது அவர் 2 பேரும் பேசினாங்க, இல்ல அட்ன கால் போட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் அதெல்லாம் சொல்லலப்பா. அட்னா கால் போட்டதெல்லாம் அம்மா அதெல்லாம் ஒண்ணு சொல்லல. ரொம்ப காரசாரமான விவாதம் 2 பேருக்கு நடந்திருக்கு. இமானுவேல் வந்து ஒரு சின்ன பையன், அந்த பையன் கையெழுத்து போட இடத்துல நான் கையெழுத்து போட மாட்டேன், என் கையெழுத்து ஒண்ணு அவ்வளவு ஒண்ணு லேசானது இல்ல, ஆங்கிலத்துல வேற பேசுறாரு. ஆமா நான் கையெழுத்து போட மாட்டேன், அவங்களுக்குன்னு ஒரு பிரதிநிதி இருக்காரு, அவரை வர சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். அவர் உங்கள் பிரதிநிதியா நீங்க வந்திருக்கீங்க, என் சமுதாயத்து பிரதிநிதியா நான் வந்திருக்கிறேன், நான் சைன் பண்ண ஒத்துக்கிற மாட்டேன்ட்டான். அவர் ஒத்துக்கிற மாட்டேன்னா அப்புறம் பெருமாள் பெற்று அவங்க எல்லாம் சொன்னாங்களா, வந்து வில்லியம் அவங்க சொன்னா இல்ல இமானுவேல் சேகரன் தான் தேவேந்திர குலத்துக்கு வந்து இதான் வந்திருக்கிறாரு, அவர் தான் கையெழுத்து போடுவாரு, நாங்களாம் ஏத்துக்கிட்ட தலைவர் தான் அவரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை அவர் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாரா. ரொம்ப காரசாரமான விவாதம் நடந்துச்சு. ஆமா, எனக்கு அடுத்து ஒரு மிக முக்கியமா அவருடைய அரசியல் செயல்பாட்டுல, இமானுவேல் சேகரன் ஐயாவுடைய அரசியல் செயல்பாட்டுல வரலாற்றுல அருப்புக்கோட்டை பகுதியில சில மிக முக்கியமான மக்கள் பணியை அவர் செஞ்சிருக்காரு. ஒடுக்கப்பட்டோர் இயக்கம் கட்டி மிக முக்கியமான ஒரு அரசியல் எழுச்சி அவர் வந்து உண்டு பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு மக்கள் பணிக்குள்ள போற போது, மிக முக்கியமான மக்கள் போராட்டங்களை கையில் எடுக்கிற போது அவர் குடும்பத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காம போயிருக்கும். 4 பெண் மக்களை பெற்றவரா இருந்தா கூட இதை விட்டுட்டுதான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இது பத்தி இந்த முக்கியமா நடந்த அருப்புக்கோட்டை ஒடுக்கப்பட்டோர் இயக்கம் கட்டுவதற்கான பணி பற்றி அம்மா ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்கிறேங்க. 2-3 நிகழ்ச்சியை சொல்லியிருக்காங்கப்பா. வந்து
இந்த குண்டுலாவிங்கிற ஊர்ல குண்டுலாவிங்கிற கிராமத்துல. ஆமா, அந்த கிராமத்துல வந்து குடிநீர்ல வந்து மலத்தை கலந்தது. அது வந்து 15-20 நாளாயும் அவங்க வீட்டுக்கே வராம அங்கங்க தந்தி கொடுத்து எல்லாம் முடிச்சு தண்ணி எல்லாம் அள்ளி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தாங்களாமா. அங்கேயே இருந்துட்டாங்களாம். வந்து அதே மாதிரி வந்து இந்த செங்கப்படைன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, செல்லூர் பக்கத்துல, செல்லூர் செங்கப்படை, அங்க வந்து பொண்ணு வந்து தேவேந்திர குல வேளாளரை சேர்ந்தவங்க. அவங்க திண்டுக்கல் மாவட்டம். மாப்பிள்ள வந்து வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். மேரேஜ் பண்ணிட்டு ஊருக்குள்ள வந்து விட மாட்டேங்கிறாங்க அவங்க 2 பேரையுமே. காவல் திருமணம் பண்றாங்க. ஆமா, மாப்பிள்ள அவர் வந்து பூமிதான இயக்கத்துல இருந்தவர் அவரு. இதுல காந்தி கிராமத்துல. அதனால ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டாரு. பண்ணினோடனே ஊருக்குள்ள வந்து அவங்க 2 பேரையும் விடல, இங்க செங்கப்படைக்குள்ள விட, கிராமத்துக்கு நுழையக்கூடாதுன்றாங்க. அப்ப வந்து அவங்க இது அந்த அம்மாவே என்கிட்ட சொன்னது, தூத்துக்குடியில பார்த்து அந்த அம்மா என்னட்டே எங்க அக்காட்டையும் சொன்னாங்க. நாங்க ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அவங்க அப்பா எப்படிப்பட்டவரு அப்படிங்கிறதா சொன்னாங்க. அப்ப வந்து இந்த அப்பாவுக்கு வந்து இந்த நியூஸ் போயிருக்கு, இந்த மாதிரி வந்து கிருஷ்ணம்மாவையும் அவர் முனியாண்டியமும் ஊருக்குள்ள விட மாட்டேறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் வந்து இவன் நேர போய் சந்திச்சிருக்காங்க. நீங்க ஏன் நான் இருக்கும்போது நீங்க கவலைப்படுறீங்க, உங்களை வந்து எவ்வளவு சீரும் சிறப்புமோ உங்க ஊருக்கு நான் கூட்டிட்டு போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர்ல இருந்து மேளங்கள்லாம் அடிச்சு எல்லாம் கிராண்டா பண்ணி மாலையெல்லாம் போட்டு வரட்டும், யார் வரட்டும் பாப்போம், நான் வரேன் முன்னாடி வரேன்னு சொல்லிட்டு இவங்களை கிராண்டா கூட்டிட்டு போய் ஊர்லயே உணவு விட்டுட்டாங்களாமா. போட்டுட்டு அங்க ரிசப்ஷன் வச்சு சாப்பிட்டுட்டு தான் சொல்லி அழுதாங்க. எப்பேற்பட்டாலும் அந்த சூழ்நிலையில அந்த காலகட்டத்துல ஊருக்கு நுழைய முடியாது நம்ம தேவேந்திர குல வேளாளர். ஆனா என்னை கூட்டிட்டு போய் அங்க போய் அறிமுகம் பண்ணி ரிசப்ஷன் வச்சு சாப்பாடு போட்டு செல்லூர்ல இருந்து மேலதாளத்தோட அடிச்சு எங்களை கூட்டிட்டு போய் கார்ல இங்கேயே அவங்க நம்ம செல்லூர்லயே ட்ரம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களாமா அந்த காலத்துல. என்ன அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போனாருமா. பேர்பட்டு சீர்திருத்தவாதி மேலே காலம் வந்து அவர் கை கொடுக்கல. இது யார் சொன்னது? அந்த அம்மா சொன்னாங்க. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அவங்கதான் ஜெகநாதன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன்னா இன்னைக்கு வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களே தூத்துக்குடியில வந்து ஜெகநாதன் ஒரு பேர். ஜெகநாதன் அந்த பூமிதான இயக்கத்துல இருந்தாங்க. அவங்க கிருஷ்ணம்மாள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அந்த இதுக்கு நானும் அக்காவும் போயிருந்தோம். இந்த பிள்ளைங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டேன். இது இமானுவேலோட பிள்ளைன்னு சொன்னோன்னா அவங்க வாலண்டியரா எங்கள்கிட்ட வந்துட்டாங்க. நான் யார் தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா எனக்கு இப்ப செஞ்சான்னு சொல்லிட்டு அழுதுட்டாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணவங்க. அழுதுட்டாங்க 2 பேரும். அவங்க கூட்டிட்டு போனது இவங்கதான். அது பெரிய இதா பேசுனாங்களா அப்ப. மேனுவல் இல்லைன்னா ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது, வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது, சேர்த்து வைக்க முடியாது, வரவே முடியாதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதைத்தான் அவங்க சொல்லி சொல்லி ரொம்ப கண்ணீர் ஒடிச்சாங்க. அப்ப கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுடைய திருமணத்தை பண்ணி இவங்க அப்பதான் இவங்கதான். அதுக்கப்புறம் நிறைய நீங்க முன்னால சில கேள்விகளுக்கு வந்து கேள்வி கேட்கிறப்போ அந்த மாணவர்களுடைய கல்வி சார்ந்து சில சேவைகளை செஞ்சதா சொல்லுவாங்க. இதை கடந்து ஊர் ஊரா சென்று படிக்காத குழந்தைகள் பற்றியான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுப்பாரு என்று ஒரு பதிவு இருக்கு. அதை பத்தி அம்மா சொல்லியிருக்காங்க. ஊர்களுக்கு எல்லாம் போய் இந்த அரிக்கன் லைட் இருக்கும்ல அந்த காலத்துல, அந்த லைட்டை வச்சுட்டு நைட்ல தான் போவாங்களாமா. அப்பதான் பிள்ளைங்கலாம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க போயிட்டு வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ்ல அந்த போயிட்டு வந்துருவாங்க அப்படின்றதுக்காக. அப்போ அவர் கிராமத்துல இருந்ததுனால அவருக்கு அந்த கிராம சூழ்நிலை எல்லாம் நல்லா தெரியும். அதனால போவாரு. போய் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கா போய் படிக்கிற பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்க அப்படியே செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு கண்டிப்பா வந்து ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல எத்தனை பிள்ளைங்க சேர்த்து விட்டுருக்காங்களாமா. இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப விழிப்புணர்வு டிராமா நாடகங்கள்லாம் போடுவாங்களாம். போட்டு விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்துவாங்க. நாடகத்தின் வழியாக ஒரு படிப்பின் முக்கியத்துவத்தை சொல்ற முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். விழிப்புணர்வு நாடகம் போடுவாரா? போட்டு இப்ப பேசவும் செய்வாங்களாம், நாடகம் போடுவாங்களாம். அது மாதிரி போட்டு போட்டு இந்த பிள்ளைகளை எல்லாம் ஸ்கூல் கூப்பிடுறது, ஹாஸ்டல் கிடைக்காத பையங்களை எல்லாம் டவுனுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஹாஸ்டல் மாதிரி வச்சு நடத்துறது எல்லாமே பண்ணிருக்காருப்பா. ஆனா குடும்பத்துக்கு தான் ஒண்ணும் பண்ணல. இப்போ இமானுவேல் சேகரையா வந்து இளம் வயதிலேயே 2 போராட்டங்கள், மக்கள் போராட்டம் தனி, அதை கடந்து இந்திய வரலாற்றுக்குள்ள அவருடைய ஒரு சிறு பங்களிப்பு இருக்கு. தன்னுடைய சொந்த அப்பாவோட, சித்தப்பா மற்ற தந்தைகள்லாம் கிடையாது, சொந்த அப்பாவோடவே சேர்ந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல பங்கெடுத்து சிறைக்கு போனாரு அப்படின்றது 18வது வயசுலயே போயிருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு அப்புறம் அவர் வந்து மிலிட்டரிக்கு போயிடுறாரு, நாட்டுக்காகவும் போறாரு. இப்ப அதையும் ஒரு வினா எழுப்புறாங்க. என்னன்னா அவர் வந்து மிலிட்டரிலாம் இல்ல, மிலிட்டரிலாம் போகவே கிடையாது. அன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள போனது வந்து ஒரு 1500 பேர் தான். அந்த பட்டியல இவருடைய இமானுவேல் சேகரனுடைய பேரே இல்ல, அப்படி ஒரு ராணுவ வீரர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுற போது அவர் வந்து ஒரு அவில்தார் பதவியில இருந்து ஓய்வு பெற்றவர்.
அதுக்கு பிற்பாடு மக்கள் பணிக்கு வர்றாரு. அவர் வந்து வேலையில இருக்கிற போதே மக்கள் பணியிலையும் இருந்துகிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தியான இந்த ஒரு பொய் பிரச்சாரத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? இது பொய் பிரச்சாரம் தான்ப்பா. இது வந்து அவங்க 18 வயசுல போனது உண்மை, 3 மாசம் ஜெயில இருந்தது உண்மை. மறுபடியும் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேன்ட்டாங்களாம். ஸ்மார்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. ஸ்கூல்ல சேர்க்காம இருக்கவும் திருப்பி ரெக்கமெண்டேஷன் வச்சு சின்ன பையன் லைஃப் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிக்கிட்டு ஜெயில இந்த பையனுக்கு சேர்க்க மாட்டாங்களா, அப்புறம் சுதந்திர போராட்டத்துக்கு தானே போனாங்க அப்படின்னு அது எங்க அப்பா தான் சொல்லுச்சு. எங்க அப்பா தான் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குரிய எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அந்த எவிடன்ஸ் போச்சுன்னு தெரியல. அவள்தார் இருந்தது வந்து அப்பாவே கைப்பட எழுதியிருக்காங்க லெட்டர் எங்க தாத்தாவுக்கு. செல்லூர்ல எங்க தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு, எங்க அப்பாவுக்கு சித்தப்பா வரும், சித்தப்பாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, சின்ன போட்டிருக்காரு. நல்ல ஹாவில்தார் இமானுவேல்னு போட்டு அவங்களுடைய நம்ம ரெஜிமெண்ட் நம்பர் எல்லாம் போட்டு அவங்க எதுல வேலை பார்த்தாங்க, என்ன எந்த ஸ்டேட்ல இருந்தாங்க எல்லாம் கிளீன் அட்ரஸ் போட்டு எழுதியிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அந்த அட்ரஸ் எல்லாம் நாங்க எல்லாமே அனுப்பியிருக்கோம், கவர்மெண்ட்டுக்கும் அனுப்பியிருக்கோம். அதெல்லாம் வச்சுதான் 2010 கலைஞர் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு தபால் தலை வெளியிட்டாரு, எதை வச்சு? தேசிய தலைவரே எது? சுதந்திர போராட்டத்தை வச்ச. அப்ப அவங்க பொய்யா வந்து கொடுப்பாங்களா ஸ்டாம்ப்? அவள்தார் இருந்ததுனால ராணுவ பணியில இருந்தாரு அப்படின்னு எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இடையில வந்துட்டு அவர் அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிற. அப்ப வந்து இது வந்து காழ்ப்புணர்ச்சி தானே. அப்ப அதே நேரத்துல அவர் அப்படி ஒருத்தர் இல்லைன்னா காமராஜருக்கு அவருக்கு ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. நீங்க போய் ஸ்கூல்லாம் ஓபன் பண்ண எல்லாமே அது எல்லாமே இருக்கு. எங்களுக்கு பென்ஷன் கொடுத்தது, வச்சது, போனது, கொலை செஞ்சது, புதுக்கோட்டையில வந்து கேஸ் நடந்தது எல்லாமே உலகத்துக்கே தெரியும். ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அவ என்னதான் அப்படி சொல்ல முடியும்? நம்ம வார்த்தைகள் என்னதான் இருக்கு அவளை பத்தி பேசுறது? எல்லாம் காழ்ப்புணர்ச்சி. இன்னும் அது மறையல இன்னும் மறையல. சரி, நம்ம அந்த இடத்துக்கு தான் நான் வரணும். இப்போ வரலாற்றுல வந்து 2 பெரும் துருவமாக கட்டமைக்கப்படுறாங்க. ஒரு பக்கம் தியாகி இமானுவேல் சேகரன் ஐயா ஒரு பக்கம், இந்த பக்கம் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஒரு பக்கமாக இருக்கட்டும். 2 பேர்த்துக்குமே வரலாற்றுல ஒரு இடம் இருக்கு, மிக முக்கியமான ரோல் இருக்கு. இப்ப இந்த 2 தலைவர்களை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியா ஒரு முரண் நடந்துகிட்டே இருக்குல்ல, சண்டை சச்சரவு பகை குரோதம் நடந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி கடந்து வரணும்னு நினைக்கிறேன்? இது வந்து சமுதாய மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அரசியல் தலைவர்கள் தான் இது பண்ணி விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் சமாதானத்தை சகிதத்தை நல்லா இருக்குன்னு விரும்புறாங்க. தேவேந்திரோட மக்களும் சரி, தேவர் இனத்தவரும் சரி, ஏன்னா ரொம்ப பாடுபட்டுட்டாங்க இந்த கேஸ்ல வந்து. இதே மாதிரி நிறைய பாதிப்பு. அதனால வந்து 2 பேருமே ரொம்ப விரும்பல. கொஞ்சம் சுமூகமான முறையில போகணும். அரசியல்வாதிகள் தான் இவங்களை வந்து தூண்டி விட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றாங்க என்னுடைய பொறுத்த மட்டும். இது வந்து மக்கள் விரும்பல. ஆனா அவன் அரசியல்வாதிகள் விரும்பிதான் இவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கிறாங்க.